கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா உற்சாகமாக நடைபெற்றது. பர்கூர், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை வீரர்கள் விரட்டி பிடிக்க முயன்றனர். நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை கடந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் விழாவை கண்டுகளித்தனர். கடலூர் கருவேப்பிலங்குறிச்சி காப்புக்காட்டில் திருநங்கை உடல் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் விருத்தாச்சலத்தை சேர்ந்த 3 திருநங்கைகள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கருத்து வேறுபாடு காரணமாக சங்கவி என்ற திருநங்கை மக்புல் ஷெரீப் என்பவர் வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது. இதுகுறித்து பஞ்சாயத்து செய்து வைக்க முற்பட்டவர்களுக்கும் திருநங்கை சங்கவிக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் சங்கவியை 3 திருநங்கைகள் உட்பட 7 பேர் கட்டையால் அடித்து கொலை செய்து ஆட்டோவில் உடலை எடுத்துச் சென்று காப்புக்காட்டில் வீசியது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து நிரோஷா, மரிக்குழந்து, மாயா, கோபாலகிருஷ்ணன், மக்புல் ஷெரீப் உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் நிலவும் நெல் பற்றாக்குறையை ஈடு செய்ய அண்டை மாநிலங்களிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். இந்த நெல் கிலோ ₹72.50 கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். கிருஷ்ணகிரி அருகே டேம் ரோடு பகுதியில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்த அமைச்சர், தமிழகத்திற்கு மாதம் 3,76,000 மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படும் நிலையில் 2,76,000 மெட்ரிக் டன் அரிசி மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் அரிசியை வீணாக்க வேண்டாம் எனவும் அமைச்சர் சக்கரபாணி கேட்டுக் கொண்டார். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நியமன தேர்வின் மூலம் எடுக்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 3000க்கும் குறைவாக இருப்பதாக கூறி டெட் தேர்வு எழுதிய தேர்வர்கள் பள்ளிக் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2013ஆம் ஆண்டு கடைசியாக ஆசிரியர்களின் நியமனம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு 12 ஆண்டுகள் கழித்து 3192 ஆசிரியர்களை நியமனம் செய்யப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. இதற்கு டெட் தேர்வு எழுதியவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குறைந்த அளவிலான ஆசிரியர்களே நியமனம் செய்யப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும்போது மிக குறைவான அளவில் ஆசிரியர்களை நியமனம் செய்வது மாணவர்களின் கல்வித்திறனை பாதிக்கும் என தெரிவித்துள்ளனர். 12 வருடங்களுக்கு அப்புறம் தாங்க சார் ஒரு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அதுல காலி பணியிடம் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 3192 தாங்க சார் குறிப்பிட்டிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப 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 ஏமாற்றம் சார். யானை பசிக்கு சோலை பொறி மாதிரி இருந்தா எப்படிங்க சார் இருக்கும்? நாங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 10 மாதமா முதல்வர், துணை முதல்வர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போறாங்களோ நாங்க போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறோம் சார். அவங்களும் பண்ணி தரோம் தான் சொல்றாங்க. ஆனா 10 மாதம் 11 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நியூஸும் வரல. பள்ளிக்கூடத்துல ஆய்வகங்களும் கட்டிட வசதிகளும் மேம்படுத்துறாரு. அதே போல மாணவர்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கணும்னா ஆசிரியர்களின் பற்றாக்குறை, அதாவது காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். 2025-2026ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் தொடர்பாக துறை வாரியான கருத்து கேட்பு கூட்டம் 2வது நாளாக நடைபெற்றது. வரும் மார்ச் 14ஆம் தேதி தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக அனைத்து துறைகள் மற்றும் அது சார்ந்த அமைப்புகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான கருத்து கேட்பு கூட்டம் தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்றது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். நாளை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் மற்றும் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை கூறுவது ஆளுநர் பதவிக்கு அழகல்ல என அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் விமர்சித்திருக்கிறார். தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயரின் 171வது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் மு.பெ. சாமிநாதன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன், இனி ஆண்டுதோறும் உ.வே. சாமிநாத ஐயரின் பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படும் என தெரிவித்தார். பாரதியார் பெயரில் பல்கலைக்கழகங்களில் இருக்க இல்லை என்ற ஆளுநரின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் கூறிய அமைச்சர்,
அதிகாரிகள் அல்லது குறிப்பு மூலமாக ஆளுநர் கருத்து சொன்னால் பரவாயில்லை, வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை கூறுவது ஆளுநர் பதவிக்கு அழகல்ல என தெரிவித்தார். மேதக ஆளுநர் அவர்கள் ஒரு அரசுக்கு ஆலோசனை சொல்வதாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும் குறிப்பின் மூலமாக அதிகாரிகள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை சொன்னால் நலமாக இருக்கும். இது வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டு சொல்வது போல் தான் அமைகிறத ஒழிய இது ஒரு மேதக ஆளுநருடைய பொறுப்புக்கு அழகல்ல. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மலை கிராமத்தில் 4 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் அங்கன்வாடி மையத்தை திறக்க கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ராயர்கோட்டை கிராமத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக கூறி அங்கன்வாடி மையம் 2020ஆம் ஆண்டு பூட்டப்பட்டது. ஆனால் தற்போது ராயர்கோட்டை மலை கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் நிலையில் அங்கன்வாடி மையத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து மயிலாடும்பாறை ஊட்டச்சத்து அலுவலரிடம் கேட்டபோது மீண்டும் அங்கன்வாடி மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசுக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை தலைமை அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் விளைவிக்கப்படும் பட்டாணி விலை குறைந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். குளிர் அதிகமாக இருந்ததால் பட்டாணியின் தரம் குறைந்து விலையும் குறைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். 60 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பட்டாணி தற்போது பாதியாக குறைந்து 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த திருச்சி வயலூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் அரசு நியமித்த அர்ச்சகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட பிரபு ஜெயபாலன் ஆகிய 2 அர்ச்சகர்கள் குடமுழுக்கு விழாவில் யாகசாலைக்குள் மட்டும் அனுமதிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அரசு நியமித்த அர்ச்சகர்களை அனுமதித்தால் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என பிற அர்ச்சகர்கள் அறிவித்ததாக சொல்லப்படும் நிலையில் இருவரையும் மூலஸ்தான கோபுரம் அருகே கீழே நிற்க கோயில் செயல் அலுவலர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் அரசால் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் ஆகம விதிகளுக்கு உட்படாத வழிபாட்டு தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்வார்கள் என இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் கல்யாணி தெரிவித்தார். கோயிலின் ராஜகோபுரம் உள்ளிட்டவை 30 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற கலவரம் தொடர்பாக 16 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி வருவதாக கூறி சிபிஐ காவல்துறையை கண்டித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போரில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீதிமன்றத்திற்குள் நுழைந்து கைது செய்ய காவல்துறை முயன்றபோது மோதல் உருவானது. அதில் வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் மற்றும் சமாதானம் செய்ய முயன்ற நீதிபதி ஒருவரையும் காவல்துறையினர் தாக்கினர். இதனை கண்டித்து ஆண்டுதோறும் பிப்ரவரி 19ஆம் தேதி வழக்கறிஞர்கள் கருப்பு தினமாக அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊர்வலமாக செல்ல முயன்ற வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதேபோல மயிலாடுதுறையிலும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது நீதி, நிர்வாகம், சட்டமன்றம், இதில் நீதித்துறையை பரிபாலனம் செய்கிற நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் வரலாற்றில் முதல் முறையாக 3 நாள் பூட்டி கிடந்தது. அது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இந்த சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம். சரி, அப்போ அரசாங்கம், திமுக அரசாங்கம் அதை ஏன் சார் இப்போ கண்டிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நீதி கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த அரசாங்கம் இன்றைக்கும் உட்கார்ந்து வழக்கறிஞர் நேற்றைய தினத்தில் கூட திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் ஒருவர், மூத்த அமைச்சர்
பெரியசாமி சம்பந்தப்பட்டவர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்னு செய்திகள் வருது. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே கொலை நடக்குது. ஆக எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குது. இதை கண்டிப்பதற்காகத்தான் வழக்கறிஞர் மாமன்றம் ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. பெண்கள் வழக்கறிஞர் சங்கம் வந்து நீதிமன்றத்தை புறக்கணிக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரனின் உடல்நிலை குறித்து வேலூர் மாவட்ட நீதிபதி நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்போது உடல்நிலை குறைவு காரணமாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற தன்னை அனுமதிக்க வேண்டும் என அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது நாகேந்திரனின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனையடுத்து நாகேந்திரன் உடல்நிலை குறித்து நேரில் சென்று விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு வேலூர் மாவட்ட நீதிபதிக்கு சென்னை முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டி பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. புனித சந்தியாகப்பர் புனித செபஸ்தியால் ஆலயத்தின் திருவிழாவையொட்டி நடைபெற்ற போட்டியில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி, கரூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 786 காளைகளும் 392 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற காளைகளை ஏராளமான வீரர்கள் அடக்கி பரிசுகளை வென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், கட்டில், பீரோ, தங்கம், வெள்ளி நாணயங்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. சென்னை மறைமலை நகர் போர்ட் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மறைமலை நகரில் செயல்பட்டு வந்த போர்ட் தொழிற்சாலை 2022ஆம் ஆண்டு மூடப்பட்டது. பிறகு அமெரிக்க பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் போர்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து மறைமலை நகர் போர்ட் தொழிற்சாலை மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தொழிற்சாலை மீண்டும் திறக்கும் திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்த செய்திகளை போர்ட் நிறுவன வட்டாரங்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளன. போர்டின் புதிய நிர்வாகம் பல்வேறு வரி தொடர்பான பிரச்சினைகளில் பணியாற்றி வருவதால் மறைமலை நகர் தொழிற்சாலையை திறப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த நிறுவன வட்டாரங்கள் கூறியுள்ளன. திருவள்ளூரிலிருந்து பூந்தமல்லி செல்லும் சாலையில் சாலை விபத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சத்திரம் பகுதியில் பூந்தமல்லியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு ஆட்களை ஏற்றி சென்ற பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் மோதிக்கொண்டன. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதேவேளையில் விபத்தின் காரணமாக கடும் நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் வரத்து அதிகரிப்பால் முள்ளங்கி விலை குறைந்துள்ளது. பாலக்கோடு, பென்னாகரம், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் முள்ளங்கி விளைச்சல் வழக்கத்தை விட அதிகரித்துள்ளது. இதனால் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ முள்ளங்கி தற்போது 5 ரூபாயாக விலை குறைந்துள்ளது. இதனால் சாகுபடி செய்ததற்கான தொகையை கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள பேரிஜம் ஏரியில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது பராமரிப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக 2 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. சேலம் அருகே ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை மேம்பால கட்டுமான பணிகள் மந்தகதியில் நடப்பதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் காமலாபுரம் என்னுமிடத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. பணிகளில் தொய்வு இருப்பதாக குற்றஞ்சாட்டும் அந்த பகுதி மக்கள் அவ்வழியே குறுகிய சாலையில் வந்து செல்லும் வாகனங்களால் அடிக்கடி விபத்துகளும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கடனுக்கு மளிகை பொருட்கள் கேட்டு தகராறு செய்ததாக திமுக நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டனர். தேவக்கோட்டை அருகே ராம்நகரில் அயூப் கான் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் திமுக நிர்வாகி அப்துல் ஜாபர் கடனுக்கு மளிகை பொருட்கள் கேட்பதாகவும் அயூப் கான் தர மறுத்ததாகவும் தெரிகிறது.
இதனையடுத்து அப்துல் ஜாபர் தனது நண்பரும் திமுக நிர்வாகியுமான லட்சுமணனோடு சேர்ந்து மளிகை கடையில் தகராறு செய்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் திமுக நிர்வாகிகள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டிருந்த தாவேக அலுவலகம் இடித்து அகற்றப்பட்டுள்ளது. திருவள்ளூர் பத்தியால்பேட்டை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டிருந்த 17 கடைகளும் அதன் பின்புறம் கட்டப்பட்டிருந்த வீடுகளும் இடித்து அகற்றப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அலுவலகமும் அரசு நிலத்தில் இருந்ததால் இடித்து அகற்றப்பட்டது. இதனிடையே அலுவலகத்தை இடிப்பது குறித்து முன்னறிவிப்பு தரப்படவில்லை என அக்கட்சியினர் குற்றம் சாட்டினர். அரக்கோணம் வழியாக ரயிலில் கடத்தி வரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து எர்ணாகுளம் செல்லும் பயணிகள் விரைவு ரயிலில் ரயில்வே காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது பொதுப்பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த பைகளில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூரில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் சுவரில் மோதி உயிரிழந்தார். திருப்பத்தூர் காமராஜர் நகரைச் சேர்ந்த திவாகர் கடைக்கு செல்வதற்காக அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை இயக்கியுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோர சுவரில் மோதி அதனை ஒட்டியுள்ள கால்வாயில் கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த திவாகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ஆட்டை திருடிச் சென்ற 2 பேரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர். செம்மப்பாளையத்தைச் சேர்ந்த வெங்கடசாமி என்பவர் தான் வளர்த்து வந்த ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுச் சென்றுள்ளார். அதில் 20,000 ரூபாய் மதிப்பிலான ஆடு திருடு போனதால் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 பேர் சேர்ந்து ஆட்டை திருடி சென்றது தெரியவந்தது. அவ்விருவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் விளைவிக்கப்படும் பட்டாணி விலை குறைந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். குளிர் அதிகமாக இருந்ததால் பட்டாணியின் தரம் குறைந்து விலையும் சரிந்திருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். 60 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பட்டாணி தற்போது பாதியாக குறைந்து 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீலகிரியில் கிரீன் டீ விலை பிரச்சினையை ஆய்வு செய்ய மாவட்ட நிர்வாகம் குழு அமைத்துள்ளது. இந்த குழு விவசாய குழுக்கள், தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு, எஸ்டேட் பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 25 உதகை ஆவின் அலுவலகத்தில் இந்த குழு குறைகேட்பு முகாம் நடத்தும் எனவும் கிரீன் டீக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் லட்சுமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 3 பேரையும் அடுத்த மாதம் ஆஜர்படுத்த புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராம குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் மீது சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகையை புதுக்கோட்டை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறவுள்ள மார்ச் 11ஆம் தேதி குற்றஞ்சாட்டப்பட்ட 3வரையும் ஆஜர்படுத்த சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து நீதிமன்றத்திலிருந்து சம்மனை பெறவுள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் அதனை சம்பந்தப்பட்ட 3வருக்கும் வழங்கி அவர்களை ஆஜர்படுத்த திட்டமிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டி பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. புனித சந்தியாகப்பர் புனித செபஸ்தியாஸ் ஆலயத்தின் திருவிழாவையொட்டி நடைபெற்ற போட்டியில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி, கரூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 786 காளைகளும் 392 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற காளைகளை ஏராளமான வீரர்கள் அடக்கி பரிசுகளை வென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், கட்டில், பீரோ, தங்கம், வெள்ளி நாணயங்கள் ஆகியவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் பழைய ரயில் தூக்கு பாலத்தை சீரமைக்கும் பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாம்பனில் புதிய ரயில்வே தூக்கு பாலம் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது.
இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். அப்போது பழைய மற்றும் புதிய தூக்கு பாலங்கள் திறந்து மூடப்படுவதை பிரதமர் மற்றும் அமைச்சர்களும் பார்வையிட உள்ளனர். இதனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பழைய தூக்கு பாலத்தில் துருப்பிடித்த கம்பிகளை அகற்றி பராமரிப்பு பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உப்பு காற்றில் துருப்பிடிக்காத ரசாயனம் கலந்த அலுமினிய பெயிண்ட் பூசப்பட்டு புதுப்பிக்கப்படும் என ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்களை குறிவைத்து 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக சென்னையை சேர்ந்த பாஜக தம்பதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லோகேஷ்குமார் என்ற இளைஞர் தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் அளித்த புகாரின் போலி நியமன ஆணையை வழங்கி தம்பதி ஏமாற்றியது அம்பலமானது. இதையடுத்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் கல்வியாளர் பிரிவைச் சேர்ந்த ஜெயராம் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தலைமறைவாக உள்ள தம்பதியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் வரத்து அதிகரிப்பால் கத்தரிக்காய் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ கத்தரிக்காய் தற்போது வெறும் 8 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சில்லறை விலையில் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.